திசை ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 2025 ஆண்டிற்கான பலாபலன்களுக்கான பதிவு பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் செல்வமும் ஒளியும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். தனுர் ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆகப்பெரிய நாம இவ்வளவு நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷம் நிகழப்போகுது. முக்கியமா என்ன அப்படின்னா, நம்ம ராசிநாதன் குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 7ஆம் ராசிக்கு வர அவருடைய ஸ்தான பலம் ரொம்ப அருமையாக இருக்கு. ஏன்னா நம்ம ராசிக்கு 12 வருஷம் கழிச்சு 7ஆம் இடத்துக்கு வர இந்த வருஷத்துல ராசியை பார்க்க போறார். ஸோ ஸ்தான பலம் நல்லா இருக்கு. திருக்பலம் என்று சொல்லக்கூடிய பார்வை பலம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தனுசு ராசிக்கு, அதாவது எப்படி நம்ம துலா ராசிக்கு இந்த வருஷம் சொன்னோமோ அதே மாதிரி தனுசு ராசிக்கு இந்த வருஷம் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்க வல்ல ஒரு நல்ல வருடமாக இந்த வருடமானது அமைஞ்சிருக்கு. இப்போ எல்லாரும் நம்ம பிறந்த வருஷத்தை மறப்போமா? மறக்க மாட்டோம். நமக்கு கல்யாணமான வருஷத்தை மறப்போமா? மறக்க மாட்டோம். அது மாதிரி முதல்ல நம்ம ஒரு வேலைக்கு சேர்ந்துருப்போம், நம்ம அந்த வருஷத்தை மறக்க மாட்டோம். அது மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண செய்தி காத்திருக்கிறது. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். நீங்கள் 2 வீலர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கார் வாங்குவீங்க. ஒரு கார் வச்சுருக்கிறவங்க 2வது கார் வாங்குவாங்க. வீடு மண் மனை யோகம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த வருஷம் சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அது மாதிரி தொழில் உத்தியோகம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எவ்வளோ நாளாக தொழில் ஸ்தானத்தில் கேது இருந்தார், நம்ம உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் இல்லாமல் இருந்தது, ஒரு பேர் இல்லாமல் இருந்தது. இனிமேல் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், தர்ம சிந்தனை. அது மாதிரி நிறைய தர்மங்கள் இதெல்லாம் நீங்கள் இந்த வருஷம் பண்ண போகிறீங்க. க்ஷேத்திரங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் போகிறது, நிறைய கும்பாபிஷேக வைபவங்களை கலந்துக்கிறது, இது எல்லாம் உங்களுக்கு இந்த வருஷமானது நடக்க போகிறது. பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த காரியத்திலெல்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம், ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அரசாங்க அனுகூலம் கிடைக்க போகிறது. வழக்குகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது. பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் வரார். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு கேது பகவான் வரார். கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டம் போய்கிட்டு இருக்குது. 7.5 சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி முடியுது. பாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மாசி மாதம் பிப்ரவரியில் நமக்கு முடியுது. இருந்தாலும் ஒரு இந்த ராகு கேதுவினுடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் சரியா இல்லை. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் வந்திருக்கார். இதை நாம விஷ நாக்குன்னு சொல்லுவோம். பிரமாணத்தில் விஷ நாக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா, நம்ம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க இன்னொருத்தட்ட கன்வே பண்ணுறது வேறையாகும். அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் முன்திட்டமிடல் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் சரி அல்லது மகர லக்னமாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்கள் பயன்படுத்தணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் முன்திட்டமிடல் கொஞ்சம் அவசியம். எந்த ஒரு விஷயமானாலும் காரண காரியம் இல்லாமல் கோவப்படாதீங்க.
பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, வார்த்தையை விடாதீங்க. வரவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ஆனாலும் பெரும்பணம் ஈட்ட முடியும். ஆனாலும் முதலீடுகள் செய்யும்போது, செலவுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். புது தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவங்க ஆரம்பிக்கலாம், புது உத்தியோகம் ஆரம்பிக்கணுங்கிற ஆரம்பிக்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், அதெல்லாம் அந்த நேரத்தில் செய்யுங்க. அதெல்லாம் தாராளமான முறை சார். கூட்டு தொழில் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். கண்டிப்பாக கூட்டு தொழில் 100% நாம் செய்யலாம். வெற்றி அடைய போகிறீங்க. என்ன ஒன்றே இந்த வருஷத்தில் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சிகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நமக்கு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை எல்லாம் காணப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சுபவிரய செலவுகள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம், ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு ராசியில கும்பராசி, அல்லது நீங்க கும்ப லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அல்லது கும்ப மாசம், மாசி மாசம் பிறந்தவங்க கூட கொஞ்சம் கவனத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் நாம கையாளணும். ராசியில சனி ராகுவோட ஒரு இணைவு. ஆனா நமக்கு கும்பராசிக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான், அவர் நம்ம ராசியை 9ஆம் பார்வையா பார்ப்பார். கும்பராசிக்காரர்களுக்கு அதாவது எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலுமே அது உடனே நடக்காம கொஞ்சம் தாமதமா நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களை திட்டமிடணும். இப்போ உதாரணமா இப்போ நான் கும்பராசிக்காரரு, நான் ஒருத்தருக்கு ஒரு செக்கு கொடுக்குறேன், 20ஆம் தேதி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம அது மாதிரி கொடுக்காம ஒரு 30ஆம் தேதி அந்த மாதிரி போட்டு ஒரு 10 டேஸுக்குள்ள அது அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரீகாஷனாக நாம் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு நாம் கோத்ரூ பண்ணலாம் லைஃப்பை. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவை. இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு தனியாக இருக்கணும், இருட்டில் இருக்கணும், வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது, இதெல்லாம் சில நேரங்களில் நமக்கு உண்டாகலாம். வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிந்து கொள்ளலாம். அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது தயவு செய்து வார்த்தைகளை கவனமாக, நீங்கள் சொல்லாததை சொன்னதா சொல்லி உங்களுக்கு அது பர்சனலாக சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். அப்புறம் ஒழுக்கம் சம்பந்தமான சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப 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 முக்கியம். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, பெற்றோர்கள், மாமனார் மாமியார், உங்கள் உடன் பிறந்தவங்க எல்லார்கிட்டையுமே, அப்புறம் வேலை செய்கிற இடம், எல்லா இடத்துலையுமே 24 மணி நேரமும் ஒரு கண்காணிப்போடு இருந்துக்கோங்க. அது மாதிரி ஒரு முக்கியமான பொருட்கள், உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு சில பொருட்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த பொருட்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியூர் வெளிநாடு பிரயாணம், இப்போ வெளிநாடு பிரயாணங்கள்லாம் போகும்போது நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் அதை நம்ம கவனமாக வச்சுக்கணும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை வரலாம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக தாண்டி சமாளித்து வந்துடுவீங்க. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்துங்க. ஜாயிண்ட்ஸ் கவனமாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த வருஷம் கும்பராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா
ஒரு 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 முன்னேற்பாட்டோட, ஒரு திட்டமிடுதலோட, ஒரு எல்லாத்தையும் ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்கள் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும், பொருளாதாரம் ஏற்றம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வந்து சேரும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இந்த 2025 உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா அமைஞ்சிருக்கு. மெயினா ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுங்க நம்ம ராசியில. என்னதான் நம்ம ஒரு நிலராசி, உபயராசி, நம்ம ராசிக்கு ராகு கேது ஒரு நட்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும், ராகு இருந்த நேரத்துல ஒரு விஷகாலம் தான். அது விஷகாலம் தான். ராகுவோ கேதுவோ அது நம்ம ராசியில இருந்தால் அது விஷகாலம் தான். அப்போ அந்த விஷகாலத்தில் நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஒன்று நினைக்கிறது வேற ஒன்று நடக்கிறது, அந்த மாதிரி நமக்கு இவ்வளோ நாளாக இருக்குது. ஸோ அது அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் போயிடும். கம்ப்ளீட் பண்ண முடியாத காரியங்கள் எல்லாம் அந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகும். ஐயா வீடு கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, கம்ப்ளீட் ஆகிடும். பணம் கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். வண்டி வாங்கணும்னு பணம் சேவ் பண்ணியிருக்கேன், அது வண்டி இந்த வருஷம் வாங்க முடியும். தடைப்பட்டிருந்த கல்வி, அரியர் வச்சுருக்கோம், அரியர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. பிஹெச்டி வாங்கணும்னு சொல்லி நானும் எத்தனையோ வருஷம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி. இந்த வருஷம் நீங்கள் பிஹெச்டி வாங்குறீங்க. ஸோ தடைப்பட்டிருந்த எல்லா காரியங்களுமே நல்லா இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை துணையிட்டையும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள் விலகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். தொழில் உத்தியோகத்துல மாற்றங்கள் உறுதிங்க. நீங்க மீன ராசியா இருந்தது, மீன லக்னமா இருந்தாலும் சரி, தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா நமக்கு இந்த மீனராசிக்கு இந்த வருஷமானது அமைந்திருக்கு. 7.5 சனி நினைச்சு பயப்படாதீங்க. நம்ம ராசிநாதன் குரு பகவான் இந்த வருஷம் அதிசாரமா 5ஆம் இடத்துக்கு போறார், உச்சமாக போறார். ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு காத்துன்னு இருக்கு. மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு நான் படித்து முடித்த உடனே, இந்த வருஷம் படித்து முடித்த உடனே நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், காலேஜ்லேயே என்னை இன்டர்வியூ வைக்கிறாங்க, கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அது மாதிரி மேற்படிப்புலாம் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக நடக்கும். மார்க்ஸ்லாம் நல்லபடியாக கிடைக்குங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு உங்களால் வர முடியும். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.